மல்லிகை. இந்த காலிஃப்ளவர் மல்லிகை வந்து ரொம்ப சிம்பிள். வீட்டில் வந்து நீங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. காலிஃப்ளவர் இந்த மாதிரி நான் ஃப்ளாரட்ஸை வெட்டி வச்சிருக்கேன். இந்த ஃப்ளாரட்ஸ் ஆஃப் காலிஃப்ளவரை நம்ம வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகா வச்சு ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டில் மேரினேட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டிஷ் 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல நீங்கள் இந்த பாருங்க, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி, ஓகேங்களா? அது கூட இந்த மாதிரி பெரிய பச்சை மிளகா 2, அவ்வளோதான். இது கூட 4 பல்லு பூண்டு, இதை போட்டுட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லியுடைய பேஸ்ட், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை ஒவ்வொன்றா இது மாதிரி ஆயிலில் இமர்ஸ் பண்ணுறோம். இது கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால இது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெளியில் கிறிஸ்பியாக வரும். டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அடுத்த 5 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில், க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் காலிஃப்ளவர் மல்லிகை